Hands up! Don't move! Sit! Sir, are you okay? Okay. Paathu. Thank you. இத்தனை நாள் உன் கூட வெக்கேஷன் நல்லா ஜாலியா இருந்துச்சு. திரும்பவும் யூஎஸ் போறதுக்கு எனக்கு மனசே இல்லை தெரியுமா? ஹே பாஸ், நீங்க எங்க இங்க? Hey, hi. சர்ப்ரைஸ். கம் ஜாயின் us. Hi. என்ன பாஸ், how are you? அப்படி என்னதான் பாஸ் பண்ணீங்க? இவளை இப்படி மாத்திட்டீங்க? நான் 2 டேஸா வினிதாவோட இருக்கேன். கோவிந்த பத்தி வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறா. கோவிந்த் அதை செஞ்சாரு, கோவிந்த் இதை செஞ்சாரு, கோவிந்துக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு டார்ச்சர் பாஸ். நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்றா பாஸ். வோட்கா மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் பீர் கூட சாப்பிட மாட்றா பாஸ். உங்க வீட்ல காலையில எந்திரிச்சு துளசி மரம்லாம் சுத்தி பூஜை பண்ணுவீங்களாமே, இவளும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு துளசி செடியை சுத்தி பூஜை பண்றா பாஸ். இட்ஸ் அன்பிலீவபிள். 10 விஷயம் பேசினா 10 விஷயத்துல உங்களை பத்தியே பேசுறா. இது உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்டாமே, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தாலாம். இந்த டார்ச்சர் என்னால தாங்க முடியல பாஸ். எனக்கு இப்பவே யூஎஸ் ஓடி போகணும் போல இருக்கு. எனிவே நீங்க பேசிட்டு இருங்க, ஐல் கேட்ச் யூ லேட்டர். ஓகே பை. ஹலோ. யா. நீ என்ன சடனா இந்த பக்கம்? அது வந்து நான் large vodka with orange juice. No, orange juice without vodka and pure veg burger. உனக்கு என்ன சொல்லட்டும்? That's it. Okay ma'am. அப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? என் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். வாவ். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்களா? நிஜமாவா? Bye, Rishi. Bye, Ishita. What a surprise. நீ எனக்கு பாய் சொல்ற, அதுவும் சிரிச்சுக்கிட்டே. We definitely have to celebrate. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அட,
ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்க. ஒரு காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? யூ ஹாவ் டு கம் இன்சைட். ஐயோ அதெல்லாம் வேணாம். ப்ளீஸ் கம் ரிஷி. ப்ளீஸ் கம். ஓகே, காரை பார்க் பண்ணிட்டு வரேன். டேக் இட். அதுக்குள்ளே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் மாட்டி வச்சிட்டிங்களா? ம். அட, யூஎஸ்ல பார்க்காத பிளேசஸ் இதெல்லாம். உங்கள் எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கும்போது நீங்கள் அமெரிக்காலேருந்து வந்த மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ ஐநாவரத்துலேருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. புரியுற மாதிரி சொல்லணும்னா என் சைல்ட்ஹுட் ஸ்டோரியை முதல்ல உங்ககிட்ட சொல்லணும். சைல்ட்ஹுட் ஸ்டோரியா? ம். நீ இந்த மாதிரி இருந்தா மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் ஆவியா? ஒருவேளை நீ ஃபெயில் ஆனா எனக்கு எவ்வளவு அசிங்கம். அப்பதான் மகதேவ் வந்தான். மேக்ஸ் எபிசோட்லாம் பசங்களுக்கு புரியாது சார். அவன் பைத்தாகரஸ் தியரம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னை மரத்திலேயே ஏற வச்சுட்டான். நான் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் மேக்ஸ்ல 90% எடுக்கிற மாதிரி பண்ணிட்டான். நான் இன்னைக்கு லைஃப்ல இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன் தான். அவன் பேர் என்ன சொன்னீங்க? மகாதேவ். ரிஷி, no, no, that's mine. Mm. Two years அவன் கூட சேர்ந்து படிச்சேன். 9th ஸ்டாண்டர்ட்ல செங்கல்பட்டுல இருந்து நாங்க வந்துட்டோம். 10th அவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். அவனோட போட்டோவை பேப்பர்ல பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? +2க்கு அப்புறமா தான் யூஎஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். அவனுக்காக தான் நான் இந்தியன் எம்என்சில சேர்ந்து இப்போ சென்னையில வந்து இங்க தங்கியிருக்கேன். அவனை கண்டுபிடிக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் தேடினேன். அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா அவனே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா? நீயும் மகாதேவன் மாதிரியே தான் இருக்க. அன்னைக்கு ஒன்று ஆஃபீஸில் லிஃப்டில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என் மகாதேவ் கிடைச்சிட்டான்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ ரிஷின்னும் நீ கேப் டிரைவரும் எனக்கு தெரிஞ்சது. ரிஷி, என் மகாதேவ தேடுறதுல நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ரிஷி, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ம். ரிஷி, இது கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் விஷயம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ப்ளீஸ் கீப் இட் அஸ் அ சீக்ரெட். ம் ம் சரி. ரிஷி, என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, நானும் சாஃப்ட்வேரில் ஜாப் ஜாயின் பண்ண என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். சின்ன வயசுலேயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவன்டா நீ. பரதேசிங்லாம் சாஃப்ட்வேர்ஸில் இருக்காங்க. நீ எஸ்ஏபி கற்றுக்கோ, ஜாப் நான் தரேன். கம். ம்